என்ன சொல்லணும்? என்ன கேட்டுட்டே இருக்கிறீங்க? இன்னைக்கு மாலை 5 மணிக்கு இணைய வழி கூட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். உயர்நிலை குழுவில் இன்றைய அரசியல் நெருக்கடிகள் குறித்து முன்னணி தோழர்களோடு கலந்தாய்வு செய்வதென்று ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு மாலை 5 மணிக்கு கூடி பேச இருக்கிறோம். அரசியல் நெருக்கடியான சூழல், எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான நேரத்தில் தாமதம் இல்லையா? 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்துச்சு. இன்னைக்கு தேதி 8 தான். அது ஒரு ஜனநாயக முறைப்படி கட்சியில் கலந்து பேசுவது என்பது வழக்கமான ஒன்றுதான். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கட்சி தலைவர் என்கிற முறையிலே எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது, அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. ஆகவே இன்று மாலை 5 மணி அளவில், என தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அவர்கள் இருக்கிறார்கள், உடனே வந்து சேர முடியாது. ஆகவே இன்று மாலை ஜூம் இணைய வழியாக நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து அதிமுக ஒரு ஆட்சி வைக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாத்தியமா? அதை நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு பிரதான எதிரெதிர் நிலையில இருந்து அவங்க ஒரு முகாமில் சேர்ந்து ஆட்சி வைக்கக்கூடிய சூழல் அமையுமா? அதை நீங்க ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப உறுதியோடு சொல்லிருக்கிற நீங்க அதை சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது இது நாங்கள் கலந்து பேசாம நான் முன்கூட்டியே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. எங்க தோழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியாமல் நானே ஒரு கருத்தை முன்கூட்டி சொல்ல முடியாது. ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், உயர்நிலைக்குழு கூட்டம் முடிந்த பிறகு நாளை காலை பிரஸை, அதாவது பத்திரிகையாளர்களை முறையாக அழைத்து நாங்கள் பேசுவோம். அதாவது உயர்நிலை குழுவில் எடுக்கிற முடிவை அறிவிப்போம். திமுக தலைவர் ஸ்டாலின் உங்களோட பேசினாரா? ஏன்னா இப்படி ஒரு சூழல் வந்து போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? 9 ஆண்டுகளாவே திமுக கூட்டணியில் நீடிச்சு அவங்க என்ன கருத்தை வலியுறுத்துறாங்க? நாங்கள் ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினோம். இந்த கூட்டணி மக்கள் தீர்ப்பை மதிக்கிறது. தவேக தலைவர் ஆட்சி அமைக்க ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை அவர் எங்களிடத்தில் மனம் திறந்து சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை தான் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆட்சி அமைக்க இடையூறா இருக்க மாட்டோம்னு திமுக தலைவர் தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. தவேக ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவா இருந்தா அதற்கும் இடையூறு தராம இருப்பாரா திமுக தலைவர்? இது ரொம்ப அதீதமான ஒரு யூகமான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் என்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கவே இல்லை. எடுக்காத போது நீங்கள் ஒரு யூகமான கேள்வி கேட்பது சரியல்ல. எங்களுடைய முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி அதன் பிறகு நாங்கள் எடுக்கிற முடிவை ஒட்டி நீங்கள் கேள்வி எழுப்பலாம். எல்லாமே யூகமான கேள்வி. ஏற்கனவே நான் பதிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது தலைவராக தனது கடமை என்றும், அரசியல் நெருக்கடி குறித்து இன்று மாலை ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தங்களின் தோழர்கள் மனதில் என்னவிருக்கிறது என்பது அறியாமல் முடிவெடுக்க முடியாது என்றும், இன்று மாலை ஆலோசனை கூட்டம் 5 மணிக்கு இணைய வழியாக நடத்த இருப்பதாகவும் அவர் பேசியுள்ளார். கலந்தாலோசித்துவிட்டு பிறகு முடிவை அறிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து இன்று மாலை இணைய வழியாக ஆலோசனை செய்யப்போவதாக கூறியிருக்கிறார் திருமாவளவன். இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும் கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவை அறிவிப்பதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தற்போதிருக்கும் அரசியல் சூழலில் தான் இன்னும் முடிவை எடுக்கவில்லை என்று பேசியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். செய்தியாளர்களிடம் பேசும்போது இன்று மாலை 5 மணிக்கு இணைய வழியாக கட்சியின் நிர்வாகிகளோடு ஆலோசனையை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அதற்கு பிறகு முடிவு செய்து அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்னை வேளச்சேரியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு பேசியுள்ளார். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது தலைவராக தன்னுடைய கடமை என்று பேசிய அவர் இன்னும் முடிவெடுக்கவில்லை, கலந்தாலோசித்துவிட்டு முடிவு செய்து அறிவிப்பதாக கூறியுள்ளார்.